ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்தியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு vlogல பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம சமையலை முடிச்சிடலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணுன்னையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உப்பு ஆட் பண்ணி நம்ம வணக்கி விட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வணங்கும். ஸோ அதனால் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வணக்கி விட்ட பிறகு இது பார்த்திங்கன்னா லைட்டு ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறம் வணக்கி விட்ட பிறகு பீக்கிங்காக நான் எடுத்துக்கிறேன். பீக்கிங்காக வணக்கி விட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணக்கி விட்டுன்னு பார்த்தீங்கன்னா பீக்கிங்காக நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு சைடு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அரிசி நான் ஊற வச்சிட்றேன். ஏன்னா பீக்கிங்காக வணக்கிருக்கிற டைமில் அரிசி ஊறிச்சுன்னா நம்ம குழம்பு வைக்கிற டைமில் அரிசி ஊறி இருக்கும். அப்போவே நம்ம சாப்பாட்டும் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பீக்கிங்காக பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு சைடு நான் குழம்பு தான் வைக்க போகிறேன். பாசி பயிறு குழம்பு வைக்க போகிறேன். ஸோ அதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். மண் சட்டியில் பச்சை மிளகாயும் தக்காளியும் அரிஞ்சு போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு. அதுக்கப்புறம் பாசி பயிறு நல்லா கழிஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா கழிஞ்சு தூசி மண் இதெல்லாம் இல்லாத மாதிரி 2-3 தடவை கழிஞ்சு விட்டுக்கிறேன். இதை கழிஞ்சு நல்லா மண் தூசிலாம் எடுத்த பிறகு தான் நம்ம இது பண்ண முடியும். இதில் பார்த்திங்களா கழிஞ்சோனையும் எவ்வளவு அழுக்கு தனியாக வருதுன்ட்டு இதை கழிஞ்சு எடுத்துட்டு நம்ம காயை பார்த்துடலாம். காய் நான் சைடு பை சைடு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா பருப்பும் காய் ரெண்டுமே நான் ஒட்டுக்கா செய்ய போகிறேன். 1 மணி நேரம் என் ஹஸ்பண்ட்டை சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அதை நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் குள்ளே எல்லா சமையலும் நான் முடிக்க போகிறேன். பாசி பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சைட் பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. இது தேங்காய் துருவி போட்டு நான் இறக்கிட போகிறேன். இதில் வேறு எதுவுமே போடலைங்க. மஞ்சத்தூள் மட்டும்தான் லைட்டாக போட்டிருக்கேன். அது கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. மஞ்சத்தூளும் உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். காய் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் துருவி ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழம்புக்கு மல்லி சீரகம் வரமிளகா இந்த 3ஐயும் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். காய் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் துருவி போட்டு நான் நல்லா ரெடி பண்ணிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அரிசியும் அரைச்சி வச்சிடலான்ட்டு சரி அரிசியும் அரைச்சி வச்சுட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா குழம்புக்கு பருப்பு குழம்புக்கு கொதிச்சிட்ருக்கு. பாசிப்பயிறு குழம்புக்கு டீபான ஸ்டவ்ங்கிறதுனால ஒரு சைடு சாப்பாடு வச்சுருக்கேன். அது சின்ன அடுப்பில் நான் குழம்பு இதை மாற்றிட்டேன். இப்போ தாளித்து விட்டுக்க போகிறேன். கடாயில் பார்த்திங்கன்னா கடுகு போட்டுட்டேன். கடுகு பொரிஞ்சதையும் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதையும் வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் பொடியாக போட்டுக்கிறேன். நல்லா முழுசாக போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். பூண்டை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணக்கி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, மல்லி சீரகம் மிளகா அந்த பேஸ்ட்டு நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். நல்லா வணக்கி விட்டதும் பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெங்காயம் நல்லா வணங்கும். அந்த பேஸ்ட்டு பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக நல்லா வணக்கி பார்த்திங்கன்னா நான் பருப்பு வெந்துருச்சானும் பார்த்துக்கிறேன். பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு அரைவேக்காடாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே இந்த மசாலெலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போ பருப்பை அந்த தண்ணியை இருத்துட்டு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பை எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா வணக்கின வெங்காயம் எல்லாமே கலந்து கடைஞ்சி எடுத்துக்கிறேன். பருப்பு எல்லாமே கடைஞ்சி எடுத்தாச்சு. பாருங்கள் பாட்டிலாம் கடைவாங்க இல்லைங்களா அந்த காலத்தில், அந்த மாதிரி நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஆனால் கடையும் போது தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டே வந்து தனி டேஸ்ட்டே தெரியும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா வந்து அரிசி வந்து கொதிச்சுட்ருக்கு, அது கொதிக்கட்டும். சமையல் செஞ்சு பார்த்திங்கன்னா வந்து இலவு பாத்திரம் தான் சேர்ந்துருக்கு. இதுவும் நம்ம கழுவி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிரும். அதுக்குள்ளே வந்து ரைஸும் ரெடி ஆயிரும். நம்ம கழுவி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ரைஸும் ரெடி ஆயிரும். இப்படி தாங்க டைம் மேனேஜ் பண்ணி நம்ம கேப் கிடைக்கிற இடத்துல நம்ம கழுவிட்டோம்னா அதிகமாக சாமானம் போட்டு ஒரே நேரத்தில் கழுவ வேண்டியது இல்லை. நம்ம அப்பப்போ கையை கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா அதிகமாக தண்ணியும் செலவாகாது. அந்த வேலையை அப்புறமேல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து ஒட்டுக்கா சாமானம்லாம் சேர்ந்த பிறகு தான் கழுவுற மாதிரி இருக்கும். அந்த மிஸ்டேக்கை நானும் பண்ணியிருக்கேன். இனிமேல் நீங்களும் பண்ணாதீங்க. கை கழுவி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வாட்டரும் மிச்சமாகும். கையோடு பார்த்திங்கன்னா வந்து நான் சிங்கையும் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுறேன். கழுவி விட்டுட்டோம்னா அது நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே வந்து சிங்கும் ஃபுல்லாக கழுவி விட்டு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கிச்சன் பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். பேப்பரை வச்சு நல்லா வந்து நான் ஒயிட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாமே க்ளீனாக ஆயிரும். ஒயிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மெத்தடில் தாங்க நான் ரைஸ் வந்து வடிப்போம் இல்லைங்களா, அந்த தட்டை வந்து மூடி வச்சுட்டு 2 சைடு வந்து நான் கிளிப்பு மாட்டி விட்டுட்டு அந்த துணியை வச்சு நான் வந்து வடிச்சிருவேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதை நான் சாய்ச்சி வச்சுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே வடிஞ்சு கீழே இருக்கிற பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் ஆயிரும். இது பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்து கோவில் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து கருப்பராயன் சுவாமி கோவில் திருவிழா எங்கள் ஊரில் தாங்க இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சாமி வந்து அருவாள் வந்து வெட்டுற மாதிரி அந்த ஆட்டோட தலை வந்து சாமி பாதத்தில் விழுகிற மாதிரி இருக்குது. செட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. அந்த வீதி ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா கருப்பராயன் சுவாமின்னு சொல்லிட்டு, ஸோ அவர் தான் இவர் வந்து குதிரையில் ஏறி வர மாதிரி வந்து சிலைகள் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. கோயில் திருவிழாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து நைட்லேருந்து ஆரம்பிக்குங்க. நைட்லேருந்து அடுத்த நாள் நைட்டு வரைக்கும் ஆரம்பிக்கும். செம்ம கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றது, ஆடு கோழி வெட்டுறது, இந்த மாதிரி வந்து நிறைய ஃபங்க்ஷன் வந்து நடக்குங்க. நம்ம வேண்டுதலுக்காக என்ன வேண்டிக்கிறோமோ வந்து இதை அப்படியே நடத்தி வைப்பாருன்னு சொல்லுவாங்க. இதுலேயே எனக்கு பிடிச்சது என்னென்னா அந்த லைட் செட்டிங்ஸ் தாங்க. உங்களுக்கு மறுபடியும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சாமி வந்து அந்த ஆடை வெட்டுறாங்க. அந்த ஆடோட தலை வந்து சாமி பாதத்தில் விழுகிறது. நல்லா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.